ரணில்வே சஞ்சாரையே வியதம் லேஸ்ட்ல உசாவியே திகக்கரே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாபிக்ல அந்த ஹெடிங்ல வந்து ஹலோ யூஎஸ் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து ஸ்ரீலங்காடு அதாவது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால வந்து கைது செய்யப்படுறாரு. அதாவது அவர் கைது செய்யப்படுறதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து வெளிநாட்டு பயணம் ஒன்று செஞ்சிருந்தாரு. அந்த அவர் செஞ்ச வெளிநாட்டு பயணத்தில் வந்து அவர் செலவழித்த பணம் அனைத்தும் வந்து அரசாங்கத்தினுடைய அதாவது அரசாங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது வந்து அந்த பணத்துல வந்து நிதி மோசடி செஞ்ச குற்றத்துக்காக வேண்டிதான் வந்து சிஐடியினரால வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க கடந்த வெள்ளிக்கிழமை சென்ற வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அவரை கைது செஞ்சு பின்னர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருடைய உடல் நலம் குறைவு காரணத்தால வந்து அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து வைத்தியர்களின் ஆலோசனைப்படி அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்து வெளிநாடு சென்ற அந்த பயணத்தினுடைய செலவு விஷயங்கள் என்னென்ன விஷயத்துக்காக வேண்டி அவர் செலவழிச்சுக்கிறார், அவர் மொத்தமாக செலவழிச்ச சல்லியினுடைய கணக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் மொத்தமாக மோசடி செய்ததாக கூறப்படுகின்ற அந்த பணத்தினுடைய தொகை 1,64,00,000 அல்லது 65 குறிப்பிட்ட லட்சங்கள் 1,64,65,00,000 தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பணம் வந்து எவ்வாறு செலவிடப்பட்டிருக்குது, என்னென்ன விஷயங்களுக்காக வேண்டி இந்த பணம் செலவிடப்பட்டிருக்குது, அது தொடர்பான ஒரு விஷயத்தை வந்து என்ன செஞ்சுக்குது நேற்றைய தினம் வந்து சிங்கள பத்திரிகைகளில் வந்து தகவல் ஒன்று வெளியாகிருக்குது. ரணில்வே சஞ்சாரையே வியதம் லேஸ்ட்ல உசாவியே திகக்கரே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாபிக்ல அந்த ஹெடிங்ல வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது. சிங்கள பத்திரிகை வந்து என்ன செஞ்சிருக்குது, இது தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று அதாவது தகவல் ஒன்று வந்து வெளியிட்டிருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறோம். அது அவ்வாறு இருக்கத்தக்கன ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கே ஆகியோர் உட்பட இனி 8 பேர் அதாவது மொத்தமாக 10 பேர் வந்து இந்த வெளிநாட்டு பயணத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்க ஈடுபட்ட இந்த பயணத்துல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வாறான செலவினங்கள் வந்து வந்திருக்குது, அதாவது எவ்வாறு அவர்கள் வந்து அந்த பணத்தை வந்து செலவழிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நாங்க வந்து பேச போறோம். அதாவது பார்க்க போனா இவர்களுடைய வாகன செலவுக்கு வந்து செலவாயின அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க 45 லட்சம். 45 லட்சம் வந்து என்ன செஞ்சப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கு வந்து செலவு வந்து வாகனத்துக்கு செலவிடப்பட்டிருக்கிறது. இதே சிச்சுவேஷன்ல வந்து சாப்பாட்டு செலவு மட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க 13 லட்சம். சாப்பாட்டு செலவு 13 லட்சம். அதே போன்று பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தங்குமிடம் அதுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க 3.5 லட்சம். அதே போல ஜனாதிபதியுடன் சேர்ந்த 10 பேர் உட்பட தங்குறதுக்கு வந்து அவங்க ஸ்டே பண்றதுக்கு வந்து ஃபாரின்ல ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குறதுக்குன்னு சொன்னா அது அமௌண்ட் வந்து சொல்ல தேவையில்லை, எப்படி பட்ஜெட் இருக்கும்னு சொல்லிவிடும். அதாவது ரீசெண்டா நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு தொகை வந்து 2% 3% வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. பெரும் ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார், 5 ஸ்டார், 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படி ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுல இவங்க எப்படியும் எடுக்கிறேன்னு சொன்னா பெஸ்டான ஹோட்டல் தான் எடுப்பாங்க. ஒரு ஜனாதிபதி ஒன்று போய் தங்குறேன்னு சொன்னா நார்மலான ஹோட்டல் ஒன்று வந்து எடுக்க மாட்டாங்களே. அப்ப அதுக்கும் வந்து அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட தங்குற இடத்துக்கு வந்து போட்டிருக்குது செலவு வந்து ஹோட்டல் செலவு ஒன்று போட்டிருக்குது 34 லட்சம். 34 லட்சம் வந்து அவங்களோட தங்குறதுக்கு. இதே சிச்சுவேஷன்ல வந்து வெளிநாட்டுல வந்து அவங்களோட வாகனத்துக்குரிய செலவு வந்து போட்டிருக்குது 14 லட்சம். 14 லட்சம் போட்டிருக்குது. இதே இடத்துல வந்து வேறு தேவைகளுக்கான செலவு அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க 27 லட்சம். அவங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணத்துல வந்து வேறு தேவைக்கான செலவுன்னு சொல்லி போட்டு 27 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க. இதே சிச்சுவேஷன்ல வந்து ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னா நார்மலா சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். இதுக்காக வேண்டி 6 சிம் கார்டு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க
புதுசா நியூவா வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க கொள்வனவு செஞ்சுக்கிறாங்க. இந்த 6 சிம்முக்கும் வந்து செலவிடப்பட்டிருக்கிற, அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற அமௌண்ட் வந்து 200 பவுண்ட்ஸ். அதாவது 200 பவுண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த 6 சிம் கார்டை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அவங்க வந்து செலவிடப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் தான் 200 பவுண்ட்ஸ். இது இவ இருக்கும்போது வேறு இன்னொரு வந்து போட்டிருக்கிறாங்க, திருப்பியும் மென்ஷன் பண்ணி பட்டிருக்குது, வேறு ஒரு செலவு அப்படின்னு வேறு தேவைக்கான செலவு அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு தடவையும் என்ன பண்ணிருக்கு, மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா 200 பவுண்ட்ஸ் வந்து செலவு வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த செலவு, இந்த ஒட்டுமொத்த இவங்களுடைய பயணத்துக்கான செலவை வந்து எவ்வாறான வகையில வந்து இந்த பணத்தை வந்து கொள்வனவு செஞ்சுக்கிறாங்க, எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 132 லட்சம் வந்து ஜனாதிபதி செயலகத்தில இருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. இதே சிச்சுவேஷன்ல போலீஸ் மற்றும் நேவிட பல்மியத்தில இருந்து 32 லட்சம் வந்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. இதை அனைத்தையும் மொத்தமாக பார்க்க போனா இவங்க வந்து எடுத்திருக்கக்கூடிய, அதாவது நிதி மோசடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து மொத்த தொகை வந்து 1,64,65,00,000 வந்து மென்ஷன் பண்ணுது. இது தொடர்பான இன்னும் பல முக்கியமான விஷயங்களுடன், முக்கியமான தகவல்களுடன் விரிவாக பேசுவோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கின்றோம். இது போன்று இன்னும் எமது செய்திகளையும் எமது காணொலிகளை பார்க்க விரும்பினால் எமது யூடியூப் சேனல், அதாவது ஐஎஸ் தமிழ் மீடியா என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போன்று உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.